வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன், பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் சென்னை. இந்த வீடியோ கொரோனா வைரஸ் அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ பதிவு தான். பட் வழக்கமாக சொல்கிற அதே சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங் அண்ட் ஸ்டஃப் இல்லாமல் வேறு சில விஷயங்களை பற்றி நான் பேசலாம்னு இருக்கேன். ஒரு 2-3 வாரம் முன்னாடி ஒரு சின்ன ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது இந்த வைரஸ் ரேம்பண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது என்ன சில விஷயங்கள் நாம் எதிர்பார்க்கலாம், அதுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து என்ன வகையில் ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து. ஸோ நிறைய பர்சனல் மெசேஜஸ் வந்துருந்தது. அதாவது இந்த பர்ஸ்பெக்டிவில் நிறைய அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி 3 வாரம் கழித்து we are into a stage where the virus is spreading widespread. ஸோ ஐ தாட் இந்த டைமில் திரும்ப அதே விஷயங்களை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஸோ அதுக்கான சின்ன வீடியோ பதிவு தான் இது. நான் பேச போகிறது ப்ரொடெக்டிங் தி ஹெல்த் கேர் சிஸ்டம். அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ், வார்ட் பாய்ஸ், இந்த என்டையர் சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இது ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ டாக்டர், நான் இந்த ஃபீல்டுன்றதுனால ஒரு சுயநலமான கருத்து இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆச்சோ, இட்டாலி, ஸ்பெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தான் டெத் ரேட்ஸ் ஆர் மோர். ஸோ எங்கே வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா இந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து முழுக்க முழுக்க பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. ஐரனிக்கலி எஸ், நீங்கள் தான் வந்து ஷுட் சேவ் அஸ். இது எப்படி அப்படின்னு பார்க்கணும்னா 2 விஷயமா பார்க்கலாம் பொதுமக்களுடைய பங்களிப்பு அப்படின்னா. 1 கொரோனா வைரஸ் தொற்று, 2 கொரோனா வைரஸ் இல்லாத மற்ற டிசீசஸ், வழக்கமான நோய்கள். கொரோனா வைரஸ் தொற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த டைமில் உங்களுக்கு கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது தான் த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்ப் யூ கேன் டூ டு யோர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம் அண்ட் டு த என்டையர் கம்யூனிட்டி. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த வைரஸ் இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் லாங். ரொம்ப வைரஸே இல்லாத கண்டிஷன் வரப்போகிறது இல்லை. நம்ம எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆக போகிறோம், இம்யூனிட்டி டெவலப் ஆக போகிறோம், அதுதான் லாங் ரன்னில். பட் இன்னைக்கு கிளஸ்டர்ஸில் 1000 பேரில் ஒரு இன்ஃபெக்ஷனாக நீங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு 6 மாதம் கழித்து மற்ற ஒரு ரொட்டீன் இன்ஃபெக்ஷன் மாதிரி, மலேரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு 5 பேர் 6 பேரில் ஒரு கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிற நோயாளின்னு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எங்கே வித்தியாசம்னா, இப்போது 1000 பேரில் ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும் பொழுது இந்த என்டையர் சிஸ்டம் இஸ் ஸ்ட்ரெயின்ட். மேன் பவர், அதாவது உங்களுக்குன்னு ஒரு குவாரண்டைன், ஹாஸ்பிட்டல் பெட்டு, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபு, மேன் பவர், ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சிவியர் டிசீஸ் போகாத அந்த 80% பீப்புளாக இருக்கலாம், நோயினோட அறிகுறியே தெரியாமல் ரெக்கவர் ஆகிற பர்சனாக இருக்கலாம். பட் அந்த 20% பீப்புளை காப்பாற்றுறதுக்கு வேலை செய்ய வேண்டிய அதே டாக்டர்ஸ் தான் உங்களையும் பார்க்கணும். ஸோ தட் இஸ் வேர் த சிஸ்டம் கெட்ஸ் கொலாப்ஸ். ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது இந்த டைமில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் தட் இஸ், நீங்கள் ஆஸ் அன் இன்ஃபெக்ஷன் உள்ள வந்து உங்களுக்கு சிம்டம் வராமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கலாம், பட் யூ கேன் ஸ்ப்ரெட் த டிசீஸ் டு அதர்ஸ். பர்டிகுலர்லி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகும்பொழுது அங்கே இருக்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவங்க ஹாவ் டு கெட் குவாரண்டைன்ட் ஒன்று. ஸோ தட் மீன்ஸ் லாஸ் ஆஃப் மேன் பவர். அவங்க ஒரு ட்ரெயின்டு மேன் பவர், ஒரு நர்ஸ் வந்து 20 நாள் 2 வாரம் குவாரண்டைனில் கொடுக்குறாங்க இந்த டைம்னா, வி ஆர் லூசிங் ஒரு 2 வீக்ஸ் ஆஃப் ட்ரெயின்டு மேன் பவர் டியூரிங் திஸ் பேண்டமிக் டைம். ரெண்டாவது, உங்ககிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது இன்னமும் வந்து அந்த செயின் பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ ரொட்டீன் மெஷர்ஸ் யூஸ்வலாக சொல்கிறது, பை திஸ் டைம் யூ ஷுட் பி வெல் வர்ஸ்ட். சோஷியல் டிஸ்டன்சிங், ஸ்டே அட் ஹோம், ஹேண்ட் வாஷிங் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் நம்ம பேச போகிறது வந்து கொரோனா இல்லாத மற்ற டிசீசஸ். இதுவும் வந்து ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் டியூரிங் திஸ் டைம். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, உங்களுடைய ரொட்டீன் மெடிக்கல் கேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த ஃபியூ மந்த்ஸ் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அதுக்காக உங்கள் மெடிக்கல் கேரை குறைக்க சொல்லலை, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், கீப் அ செக் ஆன் தட். பட் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒன்று, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது நீங்கள் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். பட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் படி உள்ளே வர ஒரு பேஷண்ட்டுமே வந்து நாங்கள் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு அதே சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த மெஷர்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கணும். இன்னும் அந்த நெக்ஸ்ட் கேஸ் சினாரியோ சர்ஜரிஸ், ப்ரொசீஜர்ஸ், எமர்ஜென்சிஸ்லாம் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ ஆல் திஸ் புட்ஸ் அ
strain into the resources. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா வெதர் கொரோனா வைரஸ் இருக்கோ இல்லையோ சில எமர்ஜென்சிஸ் லைக் சே ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக், ஒரு மேசிவ் ரோட் ஆக்சிடென்ட், க்ரஷ் இன்ஜுரிஸ், இல்லை இன்ஃபெக்ஷன், கால் உடனே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா காலில் காப்பாற்ற முடியாது, அப்பண்டிக்ஸ், கேன்சர் சர்ஜரிஸ், கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, டயாலிசிஸ், இதெல்லாம் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் கொரோனா ஸ்டேட்டஸ் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஈவன் பாசிட்டிவாக இருந்தாலும் we are going to continue the treatment for them. பட் இவங்களையெல்லாம் பார்க்கணும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல் கேர் கொடுக்கணும் அப்படின்னா the health system should be free enough. ஸோ சிம்டம்ஸ் இல்லாமல் இல்லை மினிமல்ஸ் ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வந்து should not distract the healthcare workers. Okay, so this is very very important. So each and every patient walking into hospital for any reason during this time is going to be a strain on the resources. இதுக்கு வந்து சில டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் கேர் பார்க்கறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் மெடிகேஷன்ஸ். லாங் டேர்ம் இல்னஸஸ், க்ரானிக் டிசீஸ், டயபிட்டிஸ், பிபி பேஷண்ட், ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸு, இல்லை நியூராலஜி டிசீசஸ், இல்லை சைக்காட்ரிக் டிசீசஸ் இருக்குது, வலிப்பு நோய் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து தயவு செய்து உங்கள் மெடிகேஷன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. மெடிகேஷன்ஸ் வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரு மாத்திரை 2 மாத்திரை மிஸ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் கீப் அ டபுள் செக் ஆன் யுவர் மெடிகேஷன்ஸ். பர்டிகுலர்லி டயபெட்டிக்ஸ் வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வீட்லேயே மானிட்டர் பண்ணுங்கள். உங்களோட ரொட்டீன் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் கிட்ட ஃபோன் கன்சல்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபாலோ அப்பில் இருந்துக்கோங்க. டயட், உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டயட் அட்வைஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. சம்மர் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காமன், ஸோ அதுக்கான டயட் அட்வைஸ் உங்கள் யூராலஜிஸ்ட் கொடுத்துருப்பாரு. டயபெட்டிக்ஸ், ஹை சுகர் டயட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கீப் இன் செக். பிபி பேஷண்ட்ஸ்னால் வந்து சால்ட்டை கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வென் கம்ஸ் டு டயட், இப்போ வந்து ஆன்லைன் ஆர்டரிங் அண்ட் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இஸ் மோஸ்ட் காமன் ஃபுட் சோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது பெட்டர். பிகாஸ் இந்த டைமில் ஒரு ரொட்டீன் டயரியா, வாந்தி பேதின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அகைன் போகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் எக்ஸசைஸ் வீட்லேயே ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை டு ஒர்க் அவுட். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஜென்டில் எக்ஸசைசஸ் பட் ரெகுலர் எக்ஸசைசஸ். கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். நல்ல ஸ்லீப், கீப் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. யோகா, மெடிடேஷன்ஸ், ஆல் தீஸ் வில் ஹெல்ப். இந்த டைமில் மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இரிட்டபிலிட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப காமனாக வரும். ஸோ ஆன்சைட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். பர்டிகுலர்லி வீட்டில் ஒர்க் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது தீஸ் ஆர் ஆல் வெரி காமன். ஸோ டேக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. தேவைன்னா சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஆல்சோ கெட் இன் டச். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட், ப்ரொடெக்ட் யுவர் எல்டர்ஸ். உங்களுடைய வயசானவங்க இந்த நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஐசோலேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான கேர் கொடுங்க. பட் நீங்கள் வெளியே போக ஆரம்பிக்கும் பொழுது now that the relaxations are all coming down, so all the more reason protect your elderly people. Then as a surgeon's point of view, I should say surgical emergencies ன்னு பார்த்தா இந்த மாதிரி டைமில் ட்ரை டு அவாய்ட் ரோட் ரேஷ். ரோடெல்லாம் காலியாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம். ஏன்னா ரோட் காலியாக இருக்குன்ற ஒரே ரீசனால தான் கிறிஸ் கிராஸ் டிரைவிங்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் ஸ்பீட். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் 1 monthல ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ப்ராக்டிகலி நில். பட் டொமஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அந்த ரைஸ். பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, எல்டர்ஸ் வீட்டில் இருக்கிறாங்க. இதனால் வந்து எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தரையில் வந்து ஈரமான தரையில் விழுந்து ஃப்ராக்சர்ஸ், ஃபீமர் ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் பீங் ரிப்போர்ட்டட். ஸோ தரையெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது எல்டர்ஸ் வந்து சொல்லி அவங்கள அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு போகாமல் பார்த்துக்கிறது. குழந்தைங்க பர்டிகுலர்லி வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்கன்றதுனால my personal seriesல I've seen last 1 monthல 3 children with fingertip crush injuries. கதவு இடுக்குல விரல் மாட்டுறது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அவங்க டோரில் ஸ்டாப்பர்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவாக வீட்டில் என்ன பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். அவங்க கதவு பக்கத்துலலாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் உடனே பாருங்கள். கிச்சன் டைனிங் ஹால்ஸில் டெஃபினட்டாக நாட் அலவுடுன்னு சொல்லுங்கள் சில்ட்ரன். ஹாட் மில்க், ஹாட் வாட்டர் மேலே ஸ்பில் ஆகுறது 2-3 patients within the last 1 month. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டேக் கேர் டு அவாய்ட் த ட்ரிவியல் ஆக்சிடென்ட்ஸ் தட் கேன் ஹேப்பன் அட் ஹோம் ஸோ தட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது குறைக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ், டயபெட்டிக்ஸ், அகைன் ஆஸ் அ டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் ஐ ஷுட் சே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபீட் ப்ளீஸ். வீட்டில் செருப்பு இல்லாமல் இருக்காதீங்க, சாக்ஸ் போடுங்க. டெய்லி ஃபீட் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். காலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். சாக்ஸ் போடுங்க, மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள், உங்கள் மெடிகேஷன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வூண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ், செல்ஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கிறீங்களோ இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தோ இல்லை ஹோம் கேர் ட்ரெஸ்ஸிங்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ், ஆல் த மோர் ரீசன் உங்கள் வூண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் பாருங்கள்.
டோன்ட் மேக் இட் வெட் ட்ரெஸ்ஸிங்ஸ் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. முன்னாடினா அட்லீஸ்ட் செகண்ட் டே யூ கேன் கோ டு ஹாஸ்பிட்டல். இப்போது கேப் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே ப்ராப்ளம். ஸோ ஒரு 1 week டிலே ஆனால் தென் இட் மே கோ இன் டு அ ஸ்டேஜ் வேர் அர்ஜென்ட் சர்ஜரி, எமர்ஜென்சி சர்ஜரி வில் பி ரிக்வயர்ட். ஸோ டேக் கேர். இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கிறது தான் the most important help that you can do for yourself as well as to the healthcare system and in turn to the entire community. So not just staying indoors, stay healthy, stay safe, and together we can ride over the storm of coronavirus. இதுவும் கடந்து போகும். நன்றி.